பேதுரு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நம்ம எல்லாரும் பரதேசிகள் என்று சொல்லுகிறார். 2வது வசனத்தில் திரும்ப நான் வாசிக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். நம்ம எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள்? கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைக்கும் ஆண்டுடைய காரியங்களுக்கும் கீழ்ப்படிவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நம்மை பார்த்து பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, பரதேசி என்று சொல்லுகிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல, பரதேசி என்று யாரை அழைப்பார்கள் என்று சொன்னால், ஒரு நிலையில்லாத ஒரு மனிதர்களாக இருக்கிறவர்களை தான் பரதேசி என்று சொல்லி அழைப்பார்கள். சரி, அதே போலதான் ஏன் பரதேசிகள் என்று பேதுரு சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உலகம் நமக்கு என்னது கிடையாது, நிரந்தரம் கிடையாது. இல்ல நான் 1000 வருஷம் இந்த உலகத்திலே வாழ போறோம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்றீங்களா? இல்ல இல்ல. இன்னைக்கு ஒரு தவறான உபதேசம் இருக்கிறது. மனிதர்கள் ஆண்டவர் விசுவாசித்தா மரணமே கிடையாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஒரு முறை பிறப்பதும் அவன் நியாய தீர்ப்பு அடைவது அவனுக்கு என்ன பண்ணி இருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்வார், நல்ல பலத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். ஆனால் நாம் ஒரு நாள் மரணத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஒன்று ஆண்டவருடைய வருகை சம்பவிக்கும், அல்லது மரணத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை இந்த நாட்களில நடக்கிற காரியங்களை பார்க்கும் போது ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணுகிறோம், உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ யாரை பரதேசிகள் என்று அழைப்பார்கள் என்று சொன்னால், நிலையில்லாத ஒரு இடத்துல வசிக்கிறவர்களை பரதேசிகள் என்று சொல்லுவார்கள். அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிந்தை இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் யாரு, நம்ம எல்லாரும் யாரு, பரதேசிகள். ஆகவே இந்த உலகத்திலேயே வாழ்றது மாதிரி இந்த உலகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறவங்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1